காப்பாளர் இயக்கத்தின் வளர்ச்சிக்காக தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்துக் கொண்டவர் ஐயா திரு நல்லக்கன் அவர்கள். இது குறித்த தற்போது கள நிகழ்வுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா. தகைசால் தமிழருடைய இழப்பு ஒட்டுமொத்த மக்களையும் பெரும் அதிர்ச்சிகள் ஆழ்த்தியிருக்கிறது. ஐயா அவர்கள் கடந்து வந்த பாதை மற்றும் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இது குறித்தான கூடுதல் விவரங்கள் லாவண்யா. வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு மறைந்திருப்பது அனைத்து தரப்பினரிடையுமே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருடைய மறைவை அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்தில் செங்கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்டிருக்கிறது. அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை இடமான பி ராமமூர்த்தி நினைவகத்திலும் செங்கொடியானது அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய கொடியை அரை கம்பத்தில் பறக்கவிட்டு அவரினுடைய அந்த மறைவிற்கு துக்கத்தை அனுசரித்து வருகின்றனர் கட்சியினர். சென்னை மட்டுமல்லாது தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய இடதுசாரி அமைப்புகளின் கொடிகள் அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்டு இருக்கிறது. மேலும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மறைந்திருக்கக்கூடிய நல்லக்கண்ணு அவர்களினுடைய உடல் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை தீநகர் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை இடமான பாலன் இல்லத்திற்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை இடத்தை பொறுத்தவரை பெரும்பாலான கட்சியினுடைய தொண்டர்கள் அலுவலகத்தை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். சாலை முழுவதுமே தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினரினுடைய கட்டுப்பாட்டில் பாலன் இல்லம் இருக்கிறது. மேலும் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர்கள் தொடர்ந்து மறைந்த நல்லக்கண்ணு அவர்களினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவரினுடைய உடல் நாளை அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் மாணவர்களினுடைய அந்த கல்விக்காக ஆராய்ச்சிக்காக உடலானது கொடுக்கப்பட உள்ளது. அதாவது மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது என்ற காரல் மார்க்சினுடைய அந்த தத்துவத்தை தன்னுடைய வாழ்வியலாக எடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் நல்லக்கண்ணு. தன்னுடைய 18 வயதிலிருந்து தொடர்ந்து 101 வயது வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். கட்சியினுடைய நலனுக்காக கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்ட அவரினுடைய அந்த வயது மூப்பின் காரணமாக தொடர்ந்து 24 நாட்கள் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் உடல் நல குறைவால் பாதிக்கப்பட்டு இன்று மறைந்திருக்கிறார். அந்த மறைவை ஒட்டி தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தன்னுடைய உடலை கூட மாணவர்களினுடைய பயன்பாட்டிற்காக கொடுக்கக்கூடிய அந்த சிந்தனையிலே அவரினுடைய விருப்பப்படி நாளை அவருடைய உடல் ஆராய்ச்சிக்காக கொடுக்கப்பட உள்ளது. தகைசால் தமிழருடைய நினைவுகள் குறித்தும் மற்றும் அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்த விரிவான கள தகவல்களுடன் இந்தமைக்கு நன்றி லாவண்யா.